அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி இலக்கணம். அதிலும் முதல் இலக்கணமாக ஐவகை இலக்கணத்தில் முதல் இலக்கணமாக இருக்கக்கூடிய எழுத்திலக்கணம். இந்த எழுத்து சார்ந்த இலக்கணங்களை முதலில் நன்னூல் என்கிற ஒரு நல்ல நூல், அதை அடிப்படையாக கொண்டு பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தொல்காப்பியர் சொல்லுகிற எழுத்து சார்ந்த இலக்கண செய்திகளை நாம பார்க்கலாம். இது ஒரு நிலை. பொதுவாகவே இலக்கணங்களை நாம் படிக்கிற போது முழுக்க முழுக்க உள்ளார்ந்த புரிதல், மனதிலே ஒரு தெளிவு, எதிர்காலத்திற்கும் தற்கால மாணவர்களுக்கும் ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை எப்படி காரண காரிய தொடர்போடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இது சார்ந்த புரிதல்களை நாம் பலவாறு நமக்குள் வளர்த்து கொள்ளுதல் அவசியம். ஒரு செய்தியை படிக்கிற போது நமக்காக படிப்பது என்பது ஒரு நிலை, அதை தாண்டி அடுத்தவர்களுக்காக படிப்பது என்பதும் ஒரு நிலை. இப்போது நாம் இருக்கக்கூடிய நிலை என்பது, நாம் தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு குறைந்த சதவிகித அளவில் இருக்கலாம். அதை தாண்டி பிறருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதை எப்படி புகுத்தினால் அவர்கள் மனம் கொள்ள ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அந்தந்த கால இட சூழல் அறிந்து நாம் செயல்படுத்தல் வேண்டும். இப்படியான ஒரு எண்ண ஓட்டங்கள் ஒரு இலக்கணத்தை நாம் மறுவாசிப்பு செய்கிற போது அவசியம் தேவைப்படுகிற ஒரு சிந்தையாக இருக்கு. சரி, எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் இந்த இரண்டையும் பேசக்கூடியதுதான் நன்னூல் என்கிற ஒரு நூல். இந்த எழுத்து சொல் என்கிற இரண்டு இலக்கணத்தை தாண்டி பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக மீள்பார்வை செய்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை கேட்டு அதை உணர்ந்திருக்கிறோம், சிந்திச்சு பார்த்திருக்கோம். இப்போது அது பற்றி சிந்தித்தாலும் கூட நாம் இந்த மூன்று இலக்கணத்தையும் கடந்து வந்து விட்டோமா என்று கூட சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். கடந்து வந்து விட்டோமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழும்போது, இந்த கடந்து வந்த பாதையிலே நாம் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள் என்னென்ன என்பனவும் நம்முடைய அடி மனதில் இருப்பது தேவையான ஒன்றாகும். சரி, இந்த எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாட பயன்பாடு, யதார்த்தமான பயன்பாடு, யாப்பு அணி என்பதெல்லாம் கூட செய்யுள் வழக்கிற்குத்தான் மிகுதியாக பயன்படும். மிகுதியாக செய்யுள், பேச்சுக்கு அந்த அளவுக்கு குறைவுதான். பொருள் இலக்கணம் என்று சொல்லக்கூடியது இயல்பாகவே நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நிலை, அது உணர்வு சார்ந்த செய்தி. அகமும் புறமும் உணர்வு சார்ந்ததும் அந்த உணர்வின் வெளிப்பாடான செயல்பாடுகள். மற்ற இந்த எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் நடைமுறை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இயல்பாக வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பணி செய்யக்கூடிய இடங்கள் அல்லது சமுதாய பொதுவெளிகள் யாரிடம் ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டாலும்
அல்லது எழுத்து வடிவில் எந்த ஒரு கடிதத்தை நாம் எழுதினாலும் அங்கே நாம் தமிழை முதன்மையாக கொண்டு படித்தவரா அல்லது இவர் படித்தவரா என்பதையெல்லாம் கூட அந்த எழுத்துக்கள் காண்பித்துவிடும். இன்றைக்கு இந்த ஒரு போட்டித் தேர்வு, பணி நியமனத்திற்கு ஒரு போட்டித் தேர்வை வைத்து அதிலே விரிவான விடை எழுதுதல் என்கிற நிலை வைத்தது கூட தமிழை தவறின்றி எழுதுகிற தரமுடையவர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் அடிப்படையாக கூட இருக்கலாம். சரி, இதையெல்லாம் கடந்து நாம் எழுத்து இலக்கணத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக இன்னும் சில சிந்தனைகள். இந்த செய்திகளை எல்லாம் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். அந்த வகையில இவையெல்லாம் அடிப்படை செய்திகள் என்கிற நிலையில சற்று விரைந்து நாம இந்த கருத்துக்களை பார்க்க இருக்கும். அதை நீங்க ஏற்றுக்கொண்டு இந்த வகுப்பினுடைய உங்களுடைய உள்ளத்தையும் தொடர்ந்து இருத்தி இந்த செய்திகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையை முன்னிலைப்படுத்தி இந்த நன்னூல் வகுப்பிற்கு உள்ளாக நாம் பயணிக்க இருக்கும். மற்ற நூல்களை காட்டிலும் இதற்கு ஒரு சிறப்பு உண்டு. மற்ற இலக்கணங்களை காட்டிலும் இதற்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னா, அது நன்னூல் என்கிற நூலுக்கு பவணந்தி முனிவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கூடுதல் செய்தி, ஒரு பாடத்தையே எப்படி படிக்கணும், ஆசிரியர்னா அவருடைய குணங்கள் என்ன, மாணவர்களா அவருடைய குணங்கள் என்ன, இப்படியான பல்வேறு செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் இன்றைய வகுப்பில் நாம் மீண்டும் நினைவு கூற இருக்கும். முதலில் அடிப்படையான செய்திகள். நன்னூல், இந்த நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இவருடைய சமயம் சமணம், காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டின் இறுதி என்பாரும் உண்டு. அதற்கு காரணம் இருக்கு. அடுத்து நாம் அந்த காரணத்தையும் நாம பார்க்க இருக்கோம். பவணந்தி முனிவரின் தந்தை பெயர் ஷண்மதி என்பது. பவணந்தி முனிவரை நன்னூல் ஏற்ற தூண்டியவர், நன்னூல் ஏற்றுமாறு கேட்டுக்கொண்டவர் சீயகங்கன். இவர் ஒரு குறுநில மன்னர். சீயகங்கன், கங்கம் கங்கன் என்பது ஒரு வம்சம், கங்க வம்சம். அதிலே சிங்கம் போன்ற இயல்புடையவர் என்பதனாலும் இவருக்கு சீயகங்கன் என்கிற பெயரை வைத்திருக்கிறாங்க. இந்த சீயகங்கன் 3ஆம் குலோத்துங்கனின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசன். இந்த குலோத்துங்கன் ஆட்சி காலம் 1181 முதல் 1212. ஆக இந்த அடிப்படையில் தான் 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம், 13ஆம் நூற்றாண்டின் துவக்க காலம் இந்த நூல் பாடப்பட்டது என்பதை நாம் ஒரு வரலாற்று ரீதியாகவும் இந்த செய்தியை எடுத்துக்கிறோம். இதுல இந்த நூலுக்கு வேறு கால மாற்று கருத்துக்கள் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த நூல் எவ்வாறு பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது? முதலில் பாயிரம், அடுத்து எடுத்ததிகாரம், அடுத்து சொல்லதிகாரம். இதுதான் இந்த நூலின் பாகுபாடு. பாயிரத்தில் 55 நூற்பாக்கள் உண்டு. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் இரண்டும் சேர்த்து 55 நூற்பாக்கள். எடுத்ததிகாரம், இதுல 5 இயல்கள் உண்டு. இதெல்லாம் வரிசை மாறாம நாம பார்த்துக்கணும். எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருபு புணரியல். தெரிந்த செய்திதான், பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று எண்ணம் நமக்கு தோன்றினாலும் கூட அந்த பிறகு படித்துக் கொள்ளலாம் என்பதை இப்போது படித்துக் கொள்ளலாமே என்கிற அளவிலும் இந்த செய்திகளை எடுத்தது.
முதல்ல எழுத்துக்களை பற்றி பேசுகிறார், எழுத்துக்கள் சார்ந்த அந்த பதம் சொல் பற்றி பேசுகிறார். பிறகு உயிரை இறுதியாக கொண்ட சொற்களின் புணர்ச்சி எப்படிப்பட்டது, உயிர் ஈற்று புணர்ச்சி. பிறகு மெய்யெழுத்தை இறுதியாக கொண்ட சொற்கள் வறுமொழியோடு புணருகிற நிலை பற்றி மெய் ஈற்று புணரியல். அடுத்து உருபு புணரியல் என்று 5 இயல்களை கொண்டது எழுத்ததிகாரம். எழுத்தியல் 72 நூற்பாக்கள், பதவியல் 23 நூற்பாக்கள், உயிரிற்று புணரியல் 53, மெய்யிற்று புணரியல் 36, உருபு புணரியல் 18, ஆக மொத்தம் எழுத்ததிகார நூற்பாக்கள் 202. அடுத்து சொல்லதிகாரம். பெயரியல், வினைவியல் அல்லது வினையியல், பொதுவியல், இடைச்சொல், உரியியல். இடைச்சொல், உரியியல், அது இடையியல் என்று கூட அவர் பயன்படுத்தல, இடைச்சொல் என்றுதான் பயன்படுத்துவார். இதையெல்லாம் நாம் சொற்களை மாற்றிலாம் நாம அமைத்துக் கொள்ள கூடாது என்கிற அளவில் பயன்படுத்தப்பட்ட அளவை அப்படியே நாம இங்கு எடுத்து கையாண்டு. பெயரியல் 62 நூற்பாக்கள், வினைவியல் 32 நூற்பாக்கள், பொதுவியல் 68 நூற்பாக்கள், இடைச்சொல் 22, உரியியல் 21, ஆக மொத்தம் சொல்லதிகாரம் 205. பாயிரவியல் 55, எழுத்ததிகாரம் 202, சொல்லதிகாரம் 205. இந்த மூன்றையும் சேருங்க, எவ்வளவு வருது பாருங்க. 462 ஐயா. 462. நன்னூல் மொத்த நூற்பாக்கள் 462. ஒவ்வொரு நூலை பற்றி அதனுடைய பகுப்பு முறை அல்லது அமைப்பு முறை பற்றி பார்க்கிற போது அந்த நூற்பாக்கள் எண்ணிக்கையெல்லாம் மனசுல எளிமையா நினைவுல இருப்பது போல தோன்றும். ஆனா ஒட்டு மொத்தமா ஒரு 5 நூல் 10 நூல் பார்த்து விட்டு பிறகு நாம் யோசிக்கிற போது இந்த நூலில் இந்த இயல் எத்தனை நூற்பாக்கள் என்கிற போது அப்போது ஒரு நிலை வரும். அதற்கு மீண்டும் மீண்டும் நாம் எடுத்து பார்ப்பதும் பயிற்சி செய்வதும் தான் அடிப்படை. சரி, இந்த நன்னூலில் முதலில் அமைந்திருக்கக்கூடியது சிறப்பு பாயிரம். அந்த சிறப்பு பாயிரம் பற்றிய இலக்கணங்கள் எல்லாம் பிறகு பாயிரத்துல அவர் சொல்றார். என்றாலும் அதற்கு அடிப்படையா சிறப்பு பாயிரம் எல்லா நூலுக்கும் முதலில் இருப்பது போல இதற்கும் முதலில் இந்த சிறப்பு பாயிரம் இருக்கு. சிறப்பு பாயிரம் குறித்து ஒரு கட்டுரை நான் எழுதியிருந்தேன். அது பிறகு நான் குழுவுல உங்களுக்கு போட்டுருந்தேன். நன்னூல் சிறப்பு பாயிரத்தின் வழி பல செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன. ஒரு நூல் என்று சொன்னா அதற்கு பாயிரம் தான் அடிப்படை. பாயிரம் இல்லை என்றால் அது ஒரு நூலாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த வகையில் சிறப்பு பாயிரம் என்பது 11 வகை சிறப்பு பொருளை சொல்லக்கூடியது. பொதுப்பாயிரம் என்பது 5 வகை பொது பொருளை சொல்லக்கூடியது. இந்த 11 வகை செய்திகள் தான் நூலாசிரியர் பெயர், நூலின் வழி, நூலின் எல்லை, நூலின் பெயர், நூல் யாப்பு முறை, நூல் சொல்லிய பொருள், நூலை கேட்போர், அந்த நூலின் பயன், நூல் செய்யப்பட்ட காலம், நூல் செய்யப்பட்ட இடம், நூல் செய்யப்பட்டதன் காரணம் என்று 11. இந்த நன்னூலில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு பாயிரம் எல்லா நூலுக்குமே முதலில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு பாயிரத்தை மட்டும் நாம முழுமையா ஒரு முறை படித்து விடுவது சிறப்பு. இதுல பாருங்க, மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல, இலகு ஒளி பரப்பி யாவையும் விளக்கும் பரிதியின் உருத்தான் ஆகி, முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவு இகந்து,
உயர்ந்த அற்புத மூர்த்தி தன் அலர்தரு தன்மையின் மன இருள் இரிய மான்பொருள் முழுவதும் முனிவு அற அருளிய மூவரு மொழியிலும் குணகடல் குமரி குடகம் வேங்கடம் எனும் 4 எல்லையின் இருந்தமிழ் கடலுள் அரும்பொருள் 5ஐயும் யாவரும் உணர. 5 இலக்கணத்தையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள இவர் சொல்லியிருக்கிறார். தொகை வகை விரியில் தருக என துன்னார் இகல் அற நூறி இருநிலம் முழுவதும் தனது என கோழி தன் மத வாரணம் திசைதொறும் நிறுவிய திரளுரு துள்சீர் கருங்கடல் வெண்குடை கார்நிகர் வன்கை. எவ்வளவு அடைமொழி பாருங்க. திருந்திய செங்கோல் சீயகங்கன், சீயகங்கனுக்கான அடைமொழி இத்தனையும். ஸ்ரீயகங்கன் அருங்கலை வினோதன் அமர் ஆபரணன் மொழிந்தனாக, இதுவும் அவருக்குரிய அதைதான். முன்னோர் நூலின் வழியே நன்னூல் பெயரின் வகுத்தனன் பொன்மதில் சனகை சண்மதி முனியருள் பன்னருஞ் சிறப்பின் பவனந்தி என்னும் நாமத்து இருந்தவத்தோனே. ஆக சண்மதி என்கிற ஒருவருடைய மகன்தான் பவனந்தி. இந்த நூலை எழுத சொன்னவர் சீயகங்கன். இதை பலவாறாக பகுத்து நாம பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த 11 வகை சிறப்பு பொருளும் இங்கே பெறப்படுகிறது. இந்த நூலை ஆக்கியவர் பவனந்தி, வழி முன்னோர் நூலின் வழி, எல்லை குணகடல் குமரி குடகம் வேங்கடம், நூல் பெயர் நன்னூல், யாப்பு தொகை வகை விரி, முதலிய பொருள் எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி 5மே. ஆனால் கிடைத்திருப்பனதான் 2. இதை கேட்பவர்கள் சீயகங்கன் அவையில இருக்கக்கூடிய மற்றவர்கள், அவர் உள்ளிட்ட பிறர், அல்லது இலக்கிய பயிற்சி இருக்க வேண்டும் என்று நினைக்கிற யாவருமே கேட்போர் தான். இதனுடைய பயன் எல்லோரும் உணர்வு, மொழி திறனை அறிந்து கொள்வது, அதில் உள்ள குற்றங்களை எல்லாம் களைவது. இதுதான் இந்த நூலை படிப்பதனுடைய பயன். காலம் சீயகங்கன் காலம், கலன் அதாவது இடம் சீயகங்கனின் அவைக்களம், காரணம் சீயகங்கன் வேண்டுகோள், அனைவரிடத்தும் உள்ள இரக்க நிலை, இரக்க குணம். ஆக இப்படிதான் ஒரு நூல் என்று சொன்னால் அதற்கு பாடப்படுகிற சிறப்பு பாயிரம் இது போன்ற அந்த 11 வகை செய்திகளையும் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால்தான் அந்த நூலை முதலில் நாம் எடுத்தவுடனே அந்த நூல் சொல்ல வருகிற செய்தி என்ன, அது என்ன துறை சார்ந்த செய்தி, யாருக்கெல்லாம் எந்த அளவிற்கெல்லாம் அது ஒரு பலனை கொடுக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடிப்படை தான் இந்த சிறப்பு பாயிரம். சரி, நன்னூலின் அமைப்பு முறையில நாம செய்திகளை தொடருவோம். சிறப்பு பாயிரத்தை தொடர்ந்து முதலில் பொதுப்பாயிரம் பற்றிய செய்திகள் துவங்குகிறது. பாயிரம் பற்றிய செய்தி, அதிலே பாயிரத்தின் பெயர்கள் 7 பெயர்கள் சொல்லப்படுகின்றன. பாயிரம் என்பது முகவுரை, பதிகம், நூல் கையில வைத்திருப்பீங்க. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். இதற்கு ஏன் இத்தனை பெயர்கள் சொல்லப்பட்டன அப்படின்னா, எல்லாமே ஒவ்வொரு சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவுல தான் இந்த பெயர்கள் எல்லாம் இதற்கு சொல்லப்பட்டன. நூலின் முதலில் இது சொல்லப்படுவதனால முகவுரை என்றும், 5 வகை பொது பொருளையும் 11 வகை சிறப்பு பொருள்களையும் சொல்லுவதனால் இது பதிகம் என்றும், பிறகு நூலுக்கு சிறப்பு முதலியவற்றையெல்லாம் ஒரு அணியாக அழகாக விளக்கி அலங்கரித்து சொல்லுவதனால் இது அணிந்துரை என்றும், நூலுக்கு முகம் போன்று அமைவதால் இது நூல் முகம் என்றும், நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் இல்லாமல் பிறவற்றை இங்கே தொகுத்து சொல்லுவதனாலே இது புற உரை, புறத்தே சொல்லுவதனால் புற உரை, நூலில் சொல்லாதவற்றை எல்லாம் தந்து சொல்லுவதனாலே இது தந்து உரை, புனைந்துரை. புனைந்துரை என்றாலும் அலங்கரிப்பு தான்.
நூலை பற்றி புனைந்து சொல்வது, அலங்கரித்து சொல்வது. இவ்வாறு 7 பெயர்கள் பாயிரம் என்பதற்கு ஈடாக வழங்கப்படுகிறது. இந்த பாயிரத்தினுடைய வகை 2. ஒன்று பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். ஒன்று பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். பொது பாயிரம் என்பது 5 வகை பொது பொருளை கொடுக்க வேண்டும். அதுதான் பொது பாயிரம் என்பது. நூல், நுவல்வோன், நூலும் திறன், கொள்வோன், கோடல் கூற்று. இந்த 5ம் தான் பொது பாயிரம். 5ஐயும் சொல்லணும். நூல், நுவல்வோன், நூலும் திறன், கொள்வோன், கோடல் கூற்று. எடுத்த உடனே நம்ம நூல் சொல்லிட்டா ஆரம்ப கட்ட அறிதல் நிலையில் இருப்பவர்களுக்கு நூல்னா என்னங்க, அது எத்தனை வகை, அதனால என்ன பயன், அதை எப்படி அமைப்பது, என்னென்ன தவறுகள் இல்லாம இருக்கணும், என்னென்ன அழகுகள் சேர்த்து இருக்கணும், என்னென்ன உத்திகளை பயன்படுத்தலாம், இப்படியெல்லாம் பலருக்கும் ஐயம் இருக்கும். அதையெல்லாம் தீர்க்கும் பொறுப்பு தான் இவர் நூல் பற்றி மிக விளக்கமான செய்திகளை முறையே பதிவு செய்கிறார். நூலினுடைய வரலாறு, நூல் வகை, நூல் பயன், 7 வகை மதம், 10 குற்றம், 10 அழகு, 32 உத்தி, உத்தியின் இலக்கணம், ஓத்தின் இலக்கணம், படலத்தின் இலக்கணம், சூத்திர இலக்கணம், சூத்திர நிலை, சூத்திர வகை, உரையின் பொது இலக்கணம், காண்டிகை உரையின் இலக்கணம், விருத்தி உரையின் இலக்கணம், நூல் என்பதன் பெயர் காரணம், நூலின் மாண்பு என்று இத்தனை செய்திகளையுமே நூல் குறித்த செய்திகளாக அவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார். அடுத்து நுவல்வோன் என்றால் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர், நுவலுபவர், கற்பிப்பவர். அவரை பற்றியும் அவருடைய இயல்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அடுத்து விரிவா வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆசிரியர், அது நல்ல ஆசிரியர் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், நல்ல ஆசிரியரின் இலக்கணம். இந்த நல்லாசிரியரின் இலக்கணத்தை சொல்லுகிற போது அந்த நிலம், மலை, நிறைகோள், மலர் இந்த இயல்புகளை எல்லாம் ஒப்பிட்டு நல்லாசிரியருடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. நல்ல ஆசிரியர் ஆகாத அவர்களுடைய இலக்கணம் என்ன, அவர்களுடைய பண்புகள், குணங்கள் என்ன என்பதை அந்த கடல் குடம், மடல் பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு இவற்றின் வழி ஆசிரியர் ஆகாதாரின் இலக்கணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. பொதுப்பாயிரத்தில் 3வது நுவலும் திறன். இந்த பாடத்தை சொல்லுகிற வகை, எப்படி நாம் பாடத்தை சொல்ல வேண்டும். ஒரு வகுப்பறைக்குள்ளாக ஒரு ஆசிரியர் சென்று பாடம் நடத்துகிற போது இருக்கக்கூடிய எண்ணம், நாம் பாடத்தை நடத்திவிட வேண்டும், இந்த வகுப்பை எப்படியாவது ஓட்டிடணும் என்கிற இந்த எண்ணம் முதன்மையாக இல்லாம, நாம் சொல்லுகிற செய்தி மாணவர்களுடைய மனதிற்குள் சென்று பதிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த எண்ணம் முதன்மையா இருக்கும். அப்போ பாடத்தை எப்படி சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளும். இதைத்தான் பாடம் சொல்லும் வகை. கொடுக்கிறவங்க கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொண்டால் தானே அவர்களுக்கு பலன். அதையும் அடுத்து சொல்லுகிறார். முதல்ல பாடம் நடத்துகிற வகையை சொல்லிவிட்டு அடுத்து கொள்வோன், மாணாக்கர் அப்படின்னா யார், அவர்களுடைய வகைகள் என்ன, யாரெல்லாம் மாணாக்கர்களாக இருப்பதற்கு தகுதி அற்றவர்கள் என்பதை கூறுகிறார். பிறகு பாடத்தை கேட்கிற தன்மை, மாணவர்களுக்கான அறிவுரையாக இந்த செய்தி. அதிலே நூல் கற்கிற முறைகள், 2 முறை கேட்கணும், 3 முறை கேட்கணும், இப்படியெல்லாம் கேட்டாலும் காற்புலமை தான். பிறகு நிறை புலமை எப்போது வரும், ஒரு ஆசிரியருடன் மாணவர் பழகும் முறை என்ன, இத்தனை
செய்திகளும் பொது பாயிரம் அது சார்ந்த செய்திகள் என்கிற அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் அனைத்துமே நாம் படித்த செய்தி தான். இந்த நூல் வரலாறு, ஒரு நூல் அதனுடைய வரலாற்றை சொல்லும் போது அந்த நூல் என்பது முதல்ல பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் இரண்டையுமே பெற்றிருக்கணும். அடுத்து அந்த நூலினுடைய வகை, நூல் வகை என்ன? நூல் 3 வகைப்படும். நூல் 3 வகைப்படும். அந்த 3 வகையில் ஏதேனும் ஒன்றை பெற்று இந்த 4 வகை பயன்கள் இப்ப சொல்ல போற இத்தனை வகையிலையும் இது ஏதேனும் ஒன்றை பெற்றிருப்பதுதான் நூல் என்று முடிப்பார். அப்ப இதையெல்லாம் பார்த்து விட்டு இறுதியில இந்த செய்தி நாம் சிந்திக்கலாம். நூல் வகை, நூல் 3 வகைப்படும். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். நீங்க அப்படியே குறிப்பாக கூட தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வரலாம். முதல் நூல் என்பது என்ன? மனிதர்களுடைய எண்ணங்கள் அவங்களோட வினை பதிவை பொறுத்து, செயல்படு நிலையை பொறுத்து மாறுபடும். இதற்கு முன்பு நாம் ஏதேனும் தீவினை செய்திருந்தால் அது சார்ந்த எண்ணங்கள் ஓடும். ஆக இப்படியா எல்லா முன்வினை எதுவுமே இல்லாமல் தெளிவான சிந்தை வருகிற போது அந்த இறைநிலை பற்றிய ஒரு புரிதலோ உலக மக்கள் பற்றிய ஒரு புரிதலோ ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு எழுதப்படுவதுதான் முதல் நூல். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். தீவினைகள் எதுவுமே இல்லாம, அதாவது தீய எண்ணங்கள் இது போன்று எதுவுமே இல்லாமல் அந்த தெளிந்த அறிவோடு இருக்கும்போது அந்த அறிவின் வெளிப்பாடாக ஒன்றை நாம் துணிந்து சொல்லுகிறோமே, அதுதான் முதல் நூல். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். வழிநூல் என்றால் முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல். இறைவனுடைய அருளை பெற்றவர் செய்த நூல், அது முதல் நூல். அந்த நூலில் இருந்து ஏதேனும் ஒரு கருத்தில் மாற்றம் மாறுபாடு இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அந்த முதல் நூலோட முடிவை ஏற்றுக்கொண்டு அதை சார்ந்து ஒரு வழிநூல் செய்வாங்க. ஏன் வழிநூல் முதல் நூல் இருக்கும்போது வழிநூல் ஏன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்களை சொல்லி இதனால்தான் இது ஒரு நூல் செய்ய தேவை இருக்கிறது என்று காரணத்தை சொல்லி செய்யப்படுவதுதான் வழிநூல். சார்பு நூல், இந்த முதல் நூல் வழிநூல் 2 இருக்கு. அந்த 2 நூல்களிலும் அந்த நூல் சொல்லுகிற முடிவான பொருள்ல சிறிய அளவிற்கு ஒத்து சென்று பிறவெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாத நிலை இருந்தால் அப்போது சார்பு நூல் தேவைப்படுகிறது. அப்போது சார்பு நூல் தேவைப்படுகிறது. ஆக இப்படிதான் முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறு உடையது புடைநூல். ஒரு சில தேர்வுல புடைநூல் என்பது கேட்டாங்க. புடைநூல் என்றால் சார்பு நூல். புடைநூல் என்றால் சார்பு நூல். அதை தொடர்ந்து நூலினுடைய பயன். ஒரு நூல்னா கண்டிப்பா பயன் கொடுக்கணும். நூலின்
பயன் 4: அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூல் பயனை. எந்த துறை சார்ந்த நூலாக இருந்தாலும் ஒன்று அறத்தை கற்றுக் கொடுக்கணும், அல்லது பொருளை பெறச் செய்யணும், அல்லது இன்பத்தை கொடுக்கணும், அல்லது வீடு பெற்றி கொடுக்கணும். இந்த 4ல் ஏதேனும் ஒரு பயனை கொடுக்கக்கூடியதுதான் நூல் பயன். 7 வகை மதம். மதம் என்றால் கொள்கை என்று பொருள். நீ என்ன மதத்தை சார்ந்தவன், என்ன மதத்தை சார்ந்தவர் என்று கேட்கும்போது நீ எந்த கொள்கையை சார்ந்தவர், எது என்ன கொள்கை, இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழப்போகிறோம் என்று எடுத்துக்கொள்ளுகிற அந்த கொள்கை நிலை இருக்கிறதே, அதுதான் மதம். நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த கடவுளை வணங்கி இவர் சொன்ன அந்த நெறிகளை எல்லாம் வாழ்க்கையில பின்பற்றி நான் இருப்பேன், என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட நெறிகளைத்தான் முதன்மையாக கொண்டிருக்கு என்று அவரவருக்கு ஒரு மதம் இருக்கிறதே, அதுதான் மதம். அதை தாண்டி அதில் வேறுபாடு பாகுபாடு ஒண்ணும் கிடையாது. நூலை பொறுத்த வரைக்கும் 7 கொள்கைகள் உண்டு. 7 வகை மதம். உடன்படல், மறுத்தல், பிறர் மதம் மேற்கொண்டு களைதல், தான் நாட்டி தனாது நிறுத்தல், இருவர் மாறுகோள் ஒருதலை துணிவு, பிறர் நூல் குற்றம் காட்டல், யானை பிரிதொடு படான் தன்மதம் குழலே. அதாவது அடுத்தவருடைய கொள்கைக்கு உடன்படுவது, இல்ல அடுத்தவங்க கொள்கையை மறுக்கலாம். ஆரம்பத்துல பிறர் கொள்கைக்கு உடன்பட்டு பிறகு கூட மறுக்கலாம். ஒரு பொருளை தானே எடுத்து சொல்லி அதை வலியுறுத்தும் பொருட்டு நூல்ல பல இடங்கள்ல அதை நிறுத்தி நிறுத்தி சொல்லலாம். ஒரு 2 பேர் மாறுபட்ட கொள்கையோடு இருக்காங்க அப்படின்னா அந்த 2ல எது சிறப்பு என்பதையும் நாம் துணிந்து சொல்லலாம். பிறர் நூல்ல குற்றம் இருந்தாலும் எடுத்து காட்டலாம், அல்லது பிறருடைய கொள்கைக்கு முழுவதும் உடன்படாமல் கூட தன்னுடைய கொள்கையை முன்வைக்கலாம். இப்படியாக ஒரு நூலை படைக்கிற போது 7 வகை கொள்கைகளை மையமிட்டு நூலை படைக்கலாம். இது 7 வகை மதம். 10 குற்றம்: குன்றக்கூறல், மிகைப்படக்கூறல், கூறியது கூறல், மாறுபடக் கூறல், வழுவுச்சொல் புணர்தல், மயங்க வைத்தல், வெற்றென தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்து இருத்தல், இருதல், நின்று பயனின்மை என்று 5 குற்றம். ஒரு நூலை நாம் எழுதுகிற போது, ஒரு நூலை எழுதுகிற போது ஒரு பொருளை விளக்க வேண்டிய இடத்துல அதை விளக்காமல் விட்டு விட்டு செல்லக்கூடாது. அதே நேரத்தில் நாம் நினைத்த பொருளை விளக்குவதற்கு போதுமானதை விட மிகுதியான சொற்களையும் பயன்படுத்தக்கூடாது. சொன்ன செய்தியை பலமுறை தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது. ஒரு செய்தியை முன்பு ஒருவாறு சொல்லிவிட்டு பிறகு அதற்கு எதிரான செய்தியை நாம் திரும்பவும் சொல்லக்கூடாது. குற்றமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு நூலை படிக்கிற போது இதில் இந்த நூல் சொல்லக்கூடிய பொருள் இதுவோ அதுவோ என்று படிப்பவர்களை மயங்க வைக்கக்கூடாது. நாம் எழுதுகிற நூல் இது இன்ன பொருள்தான் என்று தெளிவாக முன்வைக்கக்கூடிய அளவில் இருக்கும். எந்த சொல்லை பயன்படுத்தினாலும் அது பொருள் செறிவு கொண்டதா இருக்கணும். வெற்று சொற்கள்லாம் பயன்படுத்தவே கூடாது. சிறுகதை போலதான், ஒரு சொல் இல்லைன்னா ஒரு பொருள் தடைப்படும் என்கிற அளவில் நூலில் நாம் பயன்படுத்துகிற சொற்கள் இருக்கணும். நாம என்ன சொல்ல வரமோ அதை விட்டுட்டு இடையிலேயே மற்றொன்றை பற்றி பேசக்கூடாது. சொல்ல வந்ததை தொடர்ச்சியாக சொல்லிடணும். ஆரம்பத்துல சுவையா சொல்லி போக போக சுவை இல்லாமலும் இருக்கக்கூடாது. நிறைய சொற்களை பயன்படுத்தியும் ஆனாலும் ஒரு பலனும் அது கொடுக்காத அளவிலும் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நாம் ஒரு நூலை யாத்தல் வேண்டும்.
இந்த குற்றங்கள் கலைந்து விட்டு அழகுகள் 10ஐயும் நாம் சேர்த்துக்கலாம். அழகு 10 அழகு. ஒரு சொற்களை கருத்துக்கள் சொல்வதற்கு சொற்களை பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்லை பயன்படுத்தி தெளிவா கருத்தை சொல்ல முடியுமோ அப்படி சுருங்க சொல்லலாம். சில இடம் ஐயத்திற்குரிய இடமாக இருந்தா அந்த இடம் மட்டும் அடுத்தவர்களுக்கு புரியும்படி விளக்கமா சொல்லலாம். படிப்பவர்களுக்கு இனிமை கொடுக்கணும், நல்ல சொற்களை பயன்படுத்தணும், நல்ல ஓசை உடைய சொற்களை பயன்படுத்தணும், ஆழ்ந்த கருத்தை உள்ளடக்கி நாம வெளிப்படுத்தணும். மற்ற அந்த நூலை இந்த சொல் இல்ல பொருள் இயல் அதிகாரம் ஏதாவது ஒரு முறைப்படி வரிசைப்படுத்தி அமைத்து சொல்லணும். சான்றோர்கள் என்ன ஒரு வழக்கத்தை இதற்கு முன்பு வைத்திருக்கிறார்களோ அந்த வழக்கத்தை நாம பின்பற்றணும். அதே போன்று சிறந்த பொருள் அந்த நூல் வெளிப்படுத்தணும். சில இடத்துல பொருள் விளங்காத சூழல் மனதிற்கு தெரிந்தால் அங்கே உதாரணத்தை சொல்லலாம். எளிமையா ஒன்றை விளங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு உதாரணத்தை சொல்லலாம். இப்படியாக 10 அழகுகள் உண்டு. சுருங்கச் சொல்லல், விளங்க வைத்தல், நவின்றோர்க்கு இனிமை, நன்மொழி புணர்தல், ஓசை உடைமை, ஆழம் உடைத்து ஆதல், முறையின் வைப்பு, உலகம் மலையாமை, விழுமியது பயத்தல், விலங்கு உதாரணத்து ஆகுதல், நூலிற்கு அழகு எனும் 10. ஒவ்வொன்றை பற்றியும் நாம் விளக்கினால் ஒரு 2 நூற்பாவிற்கு 1 மணி நேரம் போதாது. அதனால ஒரு மீள்பார்வை தான். இதே போல 32 உத்திகள், அதையும் பொறுமையா பார்த்துக்கோங்க. ஒரு நூலை அமைக்கிற போது என்னென்ன உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி அமைக்கலாம். அது நூல் அமைத்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு செயல்பாட்டை நோக்கி பயணித்தாலும் சரி, யுக்தி மிக அவசியம், மிக அவசியம். இதுல இந்த நுதலி புகுதல் என்பது தொடங்கி உய்த்து உணர வைப்பு என்கிற வரைக்கும் 32 உத்திகள், 32 உத்தி அல்லது யுக்தி உண்டு. அதுல உத்தி, உத்தி என்றால் என்ன? ஒரு இலக்கண நூலால சொல்லப்படுகிற ஒரு பொருளை இந்த உலக வழக்கு செய்யுள் வழக்கு தொல்காப்பியர் சொல்லுவாரு. உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்பது போல அதுல பொருத்தமா நம்ம காண்பிக்கணும். அதே நேரத்தில் மற்றொரு நூல்ல ஏற்கக்கூடிய இடம் எது என்பதை தெரிந்து இந்த நூல் இவ்வகையானது என்று வெளிப்படுத்துவோம். அதுதான் உத்தி என்று சொல்லக்கூடிய, தந்திர உத்தி என்றும் சொல்லுவாங்க. இந்த சூழ்ச்சி என்பது அது உத்தி. சூழ்ச்சி, சூழ்ச்சி எப்படி இருக்கணும்னா உலக அளவிற்கு பறந்திருக்கும். போற்றார் பொருத்தலும் சூழ்ச்சியது அகலமும் என்று புறநானூறு சொல்லும். ஓத்து, இந்த ஓத்து படலம் சூத்திரம் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல, ஓத்து என்பது என்ன? ஒன்றுபடுவது. நம்ம பெண்கள்லாம் கழுத்தில் போடுகிற அந்த மணிகள் அது எப்படி வரிசையா பதிய வச்சிருக்காங்களோ அதே போல செய்திகளை எல்லாம் வரிசையாக சொல்லுவது இயல் என்று குறிப்பிடுகிறோமே, அது போல இதைத்தான் ஒத்து ஒத்து வருவது, ஒத்து வருவது, நேர்பட வருவது, அது ஓத்து. இதைத்தான் நேரிய மணியை நிரல்பட வைத்து ஆங்கு ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது. ஒரே இனமான பொருளை ஒரு வழி தொடர்ந்து வைப்பது. சரி, ஒரு கருத்தை ஒரு பாடலிலேயே முடித்து விட்டால் அந்த செயலுக்கு பெயர் என்ன? ஒரு கருத்தை ஒரு பாடலில் முடிய பாடும் செயலின் பெயர் என்ன?
முத்தகம், குலகம், தொடர்நிலை, தொகைநிலை, இல்ல என்ன பெயர்? முத்தகம். முத்தகம். சரி. தொடர்புடைய பொருள்களை பல பாடலில் பாடி முடிப்பது. தொடர்பான பொருள் தான், வரிசையான பொருளை ஒரு பாட்டுல முடிக்காம பல பாட்டில் பாடி முடிப்பது. என்னாச்சு? பதில் சொல்லலாமே. மறந்து போச்சு சார். குலகம் சார். குலகம். நான் அதுக்காக தான் சில பெயர்களை எல்லாம் நினைவுபடுத்தினேன், முத்தகம், குலகம் என்று. சரி சரி. தனித்தனி பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு பாடல்களில் பாடுவது. தொகைநிலை. அது தொகைனா தொகுப்பதுமா? இது தொடர்நிலை செய்யும். தொகைநிலைன்னா பல்வேறு பொருள்கள் தனித்தனியாக பாடி தொகுக்கப்படுவது. புரியுது நான் சொல்றது? நீங்க இந்த வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. தொடர்நிலை செய்யுளுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? தொடர்நிலை செய்யுளுக்கு உதாரணம் சிலப்பதிகாரம் சார். காப்பியம். சிலப்பதிகாரம். காப்பியம். சிலப்பதிகாரம் சார். சரி சரி சரி. புது காப்பியம் தொடர்நிலை. இது தொகைநிலைக்கு தான் பல்வேறு காலம், பல்வேறு இடம், பல்வேறு சூழல், பல்வேறு புலவர்கள் பாடியதை தொகுத்து சொல்வது அது தொகை. அது இருக்கட்டும், நாம இங்க வந்துருவோம். படலம் அப்படிங்கிறது வருது. ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலம். படலம் என்பது இயல் அப்படின்னா ஒரு சாதி பொருள்னு சொல்லுவாங்க. படலம் என்பது பல சாதி பொருள். ஒரு குறிப்பிட்ட நெறி சார்ந்தது இல்லாம பலவும் கலந்த பொருள். அப்படி பல கலந்த பொருளால் தொடர்ந்து வருவதுதான் படலம். தொடர்ந்து வருவதுதான் படலம். இயல் என்பது ஒரு இனமான பொருள். படலம் என்பது பல இன பொருளை சேர்ந்தது படலம். சரி. சூத்திரம். சூத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளை ஒரு கண்ணாடி எப்படி தனக்குள்ள அடக்கி காண்பிக்குதோ அந்த மாதிரி. அது போல இந்த சொல் பொருள், அது செறிவு, ஆழம், நுட்பம், இவையெல்லாம் சேர்ந்து வருவதுதான் சூத்திரம். சில்வகை இடத்தின் பல்வகை பொருளை செவ்வன் ஆடியின் செறித்து இனிது விளக்கி திட்பம் நுட்பம் சிறந்தன சூத்திரம். நாம் நிறைய சூத்திரம், நூற்பா என்றெல்லாம் சொல்லுகிறோமே. இவர் நூற்பா என்று ஒரு விளக்கத்தை சொல்லல, சூத்திரம் என்றுதான் சொல்லுகிறார். கண்ணாடி எப்படி பெரிய பொருளை தனக்குள்ளாக அடக்கி காண்பிக்கிறதோ அது போன்றுதான் மிகுதியான பொருள்களை எந்த ஒரு மயக்கமும் இல்லாமல் அதனுடைய நுட்பம், ஆழம், செறிவு இதிலெல்லாம் குறைவுபடாமல் அப்படியே நமக்கு காண்பிப்பதுதான் சூத்திரம் என்று சொல்லக்கூடியது. இந்த சூத்திரம் ஆற்றொடுக்கு, அரிமா நோக்கு, தவளை பாய்த்து, பருந்தின் வீழ்வு, இப்படியெல்லாம் இதனுடைய நிலை இருக்கிறது. ஆற்றொடுக்கு 1, அரிமா நோக்கு 2, தவளை பாய்த்து 3, பருந்தின் வீழ்வு. நாளைக்கு என்ன பண்ணுங்க, இந்த முழுக்க முழுக்க பொது பாயிரம் சிறப்பு பாயிரத்தை ஒரு முறை படிச்சிருங்க.
ஒரு நேரடியா ஆற்றொடுக்கு போல தங்கு தடை இல்லாமல் பொருளை கொடுப்பது ஆற்றொடுக்கு. சிங்கம் எப்படி முன்பும் பின்பும் பார்க்கிறதோ அது போன்ற ஒரு கருத்தை கொடுத்தும் இந்த சூத்திரம் இருக்கலாம். இது அரிமா நோக்கு. இடையில விட்டுட்டு அப்படியே தாவி தாவி குதிக்கிற தவளை போலவும் இந்த சூத்திரங்கள் இருக்கலாம். அல்லது பருந்து எப்படி வானத்தில் உயரத்தில் இருந்து கீழே விடுகின்ற அதனுடைய நிழல் சிறிதாக இருக்கிறதோ அது போல சூத்திரங்கள் அமையலாம். இந்த வகைதான் ஆற்றொழுக்கு, அரிமானோக்கு, தவளை பாய்த்து, பருந்தின் வீழ்வு, 4 நிலை சூத்திர நிலை. சூத்திர வகை 6. இதை எண்ணிக்கையெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. சூத்திரம் 6. பிண்டம், தொகை, வகை, குறி, செய்கை, உண்டியல், புறநடை என்று. மீண்டும் ஒரு அன்பான செய்தி என்னன்னா, ஒவ்வொன்றையும் மிகுந்த விளக்கமா பார்க்கிற போது நம்ம அகத்திணை செய்திகளுக்கு எடுத்துக்கொண்ட வகுப்புகளை காட்டிலும் இது மிகுதியான நேரத்தை கைக்கொள்ளும். 2வது, இதெல்லாம் ஒரு கடினமான செய்தி இல்லை என்கிற அளவிலும் வலியுறுத்துவது ஓய்வு நேரத்தில் இந்த செய்தியெல்லாம் படிச்சிருங்க. இதுல பிண்ட சூத்திரம் பல வகையான பொருள்களையும் உள்ளடக்கி கொண்டு பொதுவாக வருவதுதான் பிண்ட சூத்திரம். பல வகையான பொருள்களை வேறு வேறா தொகுத்து சொல்லுவது தொகை சூத்திரம். தொகுத்து சொன்னவற்றை வகுத்து சொல்லுவது வகை சூத்திரம். இது உயிர், இது மெய் என்பது போல அறிய வருவது குறி சூத்திரம். பிறகு புணர்ச்சி, முடிவு இது போன்றவற்றை எல்லாம் வெளிப்படுத்துவது செய்கை சூத்திரம். இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சூத்திர நிலைகள் இப்ப 5 பார்த்திருக்கோம். பிண்டம், தொகை, வகை, குறி, செய்கை. இந்த 5ஐ ஏற்றுக்கொண்டு இதற்கு புறத்தே வரக்கூடியது புறநடை சூத்திரம். இவ்வாறு 6 உண்டு. பிறகு உரையின் பொது இலக்கணத்தை பதிவு செய்கிறார். ஒரு உரைநடை என்றால் எப்படி ஒரு உரை எழுதுகிற போது அந்த உரை எப்படி இருக்கணும், ஒரு மூல பாடத்துக்கு உரை எழுதுகிற போது அந்த உரை எவ்வாறு இருக்க வேண்டும். உரையின் பொது இலக்கணம் 14. இந்த எண்ணிக்கை போட்டுக்கோங்க. உரையின் பொது இலக்கணம் 14. மூல பாடத்தை எடுத்து சொல்லலாம், இல்ல கருத்துரைக்கலாம். இப்ப நாம ஒரு நூலுக்கு உரை எழுதுறோம் அப்படின்னா இன்னென்ன நிலைகளை எல்லாம் பின்பற்றலாம். மூல பாடத்தை எடுத்து சொல்லலாம், இல்ல கருத்து சொல்லலாம், இல்ல சொற்களை பிரித்து சொல்லலாம், இல்ல சொல்லோட பொருளை உரைக்கலாம், இல்ல அதற்கு உதாரணம் காட்டி விளக்கலாம், அல்லது அந்த கருத்துக்கு ஏற்ப வினாக்களை அமைக்கலாம், அல்லது அந்த கருத்துக்கான விடையை கூறலாம், இல்ல கூடுதல் செய்திகளை சொல்லலாம், தேவையானவற்றை மட்டும் விரித்தும் சொல்லலாம், பொருத்தமானவற்றை எல்லாம் பொருந்த காண்பித்தும் சொல்லலாம், சற்று ஐயமான இடத்துல இதற்கு இதுதான் என்று துணிந்து சொல்லலாம், இப்படி நான் சொல்ல வந்த பொருள் இதுதான் என்பதையும் சொல்லலாம் என்று இப்படியா ஒரு 14 வகை நிலைகள் நம்ம ஒரு செய்தி மனதில் பதிய வைக்க ஏதுவா உரை வகையில் இந்த உரை பற்றிய செய்தியை பார்க்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து காண்டிகை உரை. நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதியவர் யார்? ஆறுமுக நாவலர். சரி. விருத்தி உரை? சரி, தேடலுக்குரியதா இருக்கட்டும். நம்ம காண்டிகை உரைனா என்ன, விருத்தி உரைனா என்ன, அதற்கான இலக்கணத்தை பார்ப்போம். காண்டிகை உரை என்றால் என்ன, விருத்தி உரை என்றால் என்ன? கருத்துக்களை நம்ம பயன்பாட்டு நோக்கில கொண்டு போகும். நாம ஒரு காண்டிகை உரைனா பல நேரம் அது என்ன காண்டிகை, இது என்ன விருத்தி என்று இயல்பாவே ஒரு ஐயம் தோன்றும். சரி, காண்டிகை உரை என்று சொன்னா என்னென்ன நிலைகள்லாம் அதுல இருக்கணும்.
ஒன்று கருத்துரை இருக்கணும். ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய சொல்லுக்கு பொருள் சொல்லணும், பதவுரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மேற்கோள் காண்பிக்கணும். கருத்துரை இருக்கணும், சொல்லுக்கான பொருள் சொல்லணும், மேற்கோள் இருக்கணும். இந்த மூன்றையும் சொல்லும் போது சில இடத்துல நாமே கேள்வி கேட்பது போலவும் அமைக்கலாம், அல்லது விடை சொல்வது போலவும் அமைக்கலாம். ஏன் இப்படி அமைக்கணும் அப்படின்னா, அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருளை விளக்கி சொல்லணும். அதை கேள்வி கேட்டு விளக்கலாம், பதில் சொல்லியே விளக்கலாம். இதுதாங்க காண்டிகை. கருத்துரை, பதவுரை, மேற்கோள். இதை சொல்லும் போது இதோடு வினாவிடை இதையும் சேர்த்து சொல்லுவதுதான், சேர்த்து சொல்லி சூத்திரத்தின் பொருளை விளக்குவதுதான் காண்டிகை உரை என்பது, வேறொன்றும் இல்லை. சரி, விருத்தி உரை என்றால் என்ன? விருத்தி உரை அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில சொல்லப்பட்ட பொருள் அது மட்டும் இல்லாம அங்க தேவையான பொருள் இன்னும் கூடுதலா தேவையான பொருள் எல்லோருக்கும் விளங்கும்படி தான் விரிவான உரை எழுதலாம். அந்த காண்டிகைக்கு 5 உறுப்புகள் சொன்னோம்ல, என்ன? கருத்து இருக்கணும், சொல்லுக்கான பொருள் பதவுரை இருக்கணும், மேற்கோள் இருக்கணும், அதே போல வினா விடை 5 சொல்லியிருக்கும் காண்டிகை உரைக்கு. இங்க விருத்தி உரையில இந்த 5 காண்டிகைக்குரிய உறுப்புகளாலும் இன்னமும் ஏதாவது ஐயம் இருந்தா அது கிளாஸ் முடிச்சுட்டு போய்க்கலாம், காலையில போய் பார்த்துட்டு வீட்டுல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த 5 காண்டிகை உரை அந்த கருத்துக்களையும் உள்ளடக்கி இன்னமும் ஏதாவது ஐயம் இருந்தால் அதை நீங்குமாறு மிக விரிவாக சொல்வதுதான் விருத்தி உரை. காண்டிகை உரையே சற்று சுருக்கமான உரைதான், அதிலிருந்து இன்னமும் சற்று விளக்கமாக குறிப்பிடுவதுதான் விருத்தி உரை. நன்னூலுக்கு விருத்தி உரை எழுதியவர், மாணவர்களுக்கு மிக எளிமையா பயன்படுகிற அளவுல விருத்தி உரை எழுதியவர் தண்டபாணி தேசிகர். சரியா? சங்கர நமச்சிவாயர்னு ஒரு இடத்துல என்ன நூல்ல எங்க அந்த செய்தி இருக்குமா? சங்கர நமச்சிவாயன்றது இந்த நான் வச்சுக்க புத்தகத்துல இருக்குங்க, புலியூர் கேசிகன் உரையில விருத்துரை அவர் கொடுத்திருக்காரு. அத திருத்தங்கள் செய்து மாதவ சிவஞான முனிவர் அவர் திரும்ப விருத்தியுரை வெளியிட்டிருக்காரு போட்டு. சரி சரி. ஆக நம்ம நோக்கம் இந்த இடத்துல காண்டிகை உரை, விருத்தியுரை என்பதற்கான விளக்கம், இதை பார்க்கிறோம். பிறகு நூல் என்பதற்கான பெயர் காரணம், ஏன் இதற்கு நூல் என்று பெயர் வந்தது? இதற்கும் இவரே ஒரு வரையறை கொடுக்கிறார். இங்க அந்த சொல் இருக்குல்ல, பேசுகிற எழுதுகிற சொல், அந்த சொல்லுதான் பஞ்சு. நூல் இழைத்தல், துணி நெய்யும் இல்லைங்களா, அந்த நூலுக்கு அடிப்படையா பஞ்சு இருக்குல்ல, அதான் இந்த சொல்லுதான் பஞ்சாம். அந்த செய்யுள் என்பதுதான் இடை, அந்த சொற்கள் என்பதுதான் சொற்களை அறிந்த அந்த புலவன் சொற்களை பயன்படுத்துகிற புலவன் இருக்கிறானே, அந்த புலவன் என்பவன் அந்த நூலை நூற்கிற பெண். பேசுவது வாய், அங்கே நூற்பது கை. அறிவு, அந்த பேச்சுக்கு அடிப்படையா அந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா, இந்த அறிவு, அது அந்த நூல் இழைக்க பயன்படுகிற கருவி. இப்படியா இருக்கிறதுனால கல்வி
நூலானது இந்த நூல் என்கிற பெயரை பெற்றது என்று அந்த ஓமை வாயில அவர் கருத்தை சொல்லுகிறார். பஞ்சி தன் சொல்லா பணுவல் இழையாக செஞ்சொல் புலவனே சேயிழையா எஞ்சாத கையே வாயாக கதிரை மதியாக மையிலா நூல் முடியுமாறு. சரி, நூலின் மாண்பு இறுதியா சொல்லி முடிக்கிறார். நூலின் மாண்பு, ஒரு நூல் என்று சொன்னால் அதனுடைய வகை பார்த்தோம், பயன் பார்த்தோம், கொள்கை பார்த்தோம், அதில் இருக்கக்கூடாத குற்றங்கள் என்ன, இருக்க வேண்டிய அழகுகள் என்ன, பயன்படுத்த வேண்டிய உத்திகள் என்ன, பிறகு உத்தி என்றால் என்ன, ஓத்து என்றால் என்ன, படலம், சூத்திரம், சூத்திர நிலை, சூத்திர வகை, உரை, அதுல காண்டிகை உரை, விருத்தி உரை, இதையெல்லாம் பார்த்துட்டோம். இறுதியா நூலின் மாண்பு, ஒரு நூல் என்றால் ஒட்டுமொத்தமா அது எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நபருக்குள்ளாகவும் அறிவை வளர்த்தெடுக்கும், அறியாமையை நீக்கச் செய்யும், அறியாமையை நீக்கச் செய்யும். குறிப்பாக ஒற்றை நிலையில் சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களின் மன இருளை, மன கோணலை போக்கணும். மனசுல கோணலான சில எண்ணங்கள் இருந்தால் அந்த அறியாமை, புரியாமை, தெரியாமை இவற்றையெல்லாம் களைந்து சிந்தையை நேர்படுத்துவது, இதுதான் ஒரு நூலின் மாண்பு. இன்றைக்கு எவ்வளவோ நூல்கள் வெளிவருகின்றன, அத்தனை நூல்களும் இத்தனை செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதா இதுதான் நாம் பார்க்கணும். ஆக நூலாசிரியர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம், இருக்க போகிற நபர்களும் இந்த நூல் பற்றிய நன்னூலா செய்திகள் நூல் உருவாக்குபவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு துணையாக இருக்கு. சரி, இவ்வளவோ நூல் பற்றிய செய்தி. அடுத்து நுவல்வோன், ஆசிரியன் பற்றி சொல்லுகிற போது எல்லோருக்கும் தெரிந்த செய்திகள் தான். ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் நல்ல குடி பிறப்பு இருக்கணும், அருள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற குணம் இருக்கணும், இறை நிலையை வழிபடுகிற தன்மை இருக்கணும். இறைநிலை வழிபடுதல் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது, இன்ன கடவுளை குண்டு வணங்குவது என்றெல்லாம் இல்லை. பொதுவாக இயற்கை நிலை, இதை பற்றி விரிந்து பேசினால் அது பறந்து போயிடும் நேரம். இயற்கை இறைந்திருக்கக்கூடிய அந்த நிலையே இறைநிலை. அந்த இறைநிலையாலோ மற்றவற்றாலோ அவருக்கு ஒரு மேன்மை இருக்கும். பல நூல்களையும் கற்று தேர்ந்த அந்த தேர்ச்சி இருக்கும். மாணவர்களுக்கு எந்த சொல் வழியே ஒரு செய்தியை சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளுவாரோ அந்த சொல் வன்மை இருக்கும். வகுப்பறையில போயிட்டு சொற்கள் பேசுவதற்கு கிடைக்காம தேடக்கூடாது. சொற்கள் வரிசை கட்டி நிற்க அந்த சொல்லையே அம்பு மாதிரி மாணவன் மேல எடுத்து போடணும். அது அடங்கிய மாணவனாக இருந்தாலும் அடங்காத மாணவனாக இருந்தாலும் போர்க்களத்திலே அம்பு வைத்து துளைப்பார்கள். இங்க வகுப்பறையில் அடங்காத மாணவர்கள் இருந்தால் அவர்கள் சொல்லாகி அம்பு வைத்துத்தான் துளைக்கணும். சரியானதுதான். வார்த்தையாலேயே அவரை அமைதியாக்கும். இப்படிப்பட்ட சொல் வன்மை இருக்கணும். இந்த பூமி எந்த அளவுக்கு தோண்ட தோண்ட தோண்டுபவர்களுக்கு நன்மை கொடுத்து தீமை செய்யாது இருக்கிறதோ, ஆசிரியரும் அப்படிதான். வகுப்பறையில மாணவர்கள் எவ்வளவு அட்டகாசம் செஞ்சாலும், அறியாமையில் திளைத்தாலும், அப்போதெல்லாம் பொறுமை என்கிற ஒன்றை கைவிடாம இருக்கணும். அதே போன்று அந்த பொறுமையா இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் நிறைகோள் நடுநிலையோடு ஆசிரியர் செயல்படுவதும் இங்கு தேவையான. மாணவர்களின் வகுப்புல அடங்கல, நான் வகுப்பை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம கவனிக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்ப அவங்களுக்கு நடுநிலையோட வகுப்பு எடுக்கிறது மட்டுமல்ல, என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறோமோ அதில் சந்தேகம் இல்லாமல் பொருளை அவங்களுக்கு உணர்த்தணும். இதுவும் ஆசிரியர்
ஆசிரியருக்குரிய நிலைதான். மற்ற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுகிற பூ போல நல்ல மாணவர்கள் எதிர்மறை மாணவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, எல்லோருடைய முக மலர்ச்சிக்கும் அடிப்படையான செயல்பாடுகளைத்தான் அந்த ஆசிரியர் செய்யணும். மதிக்காதவர்களை அப்படியே விடுவதோ, அவர்களை திருத்தணும்னா என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ஆனாலும் அவர்களை திட்டுவது கூட திருத்துவதற்கான முயற்சி தான். இப்படிதான் அங்க எடுத்துக்கணும். நம்ம எழுப்பி நிக்க வைக்கிறது, சில தண்டனைகள் கொடுப்பது, இதையெல்லாம் கூட அவரை திருத்துவதற்கான முயற்சி தான். இன்றைக்கு சட்டத்தின் மத்தியில் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் நாம விவாதிக்க இப்போது நேரம் இல்லை. ஆக ஒரு ஆசிரியர் என்பவர் இவ்வாறு நல்ல பிறப்பு நிலை, அருள் நிலை, தெய்வ நிலை, கொள்கை நிலை, மேன்மை, தெளிவு, சொல்வன்மை, நிலத்தோட இயல்பு, இந்த நிறைகோளின் இயல்பு, மலர் பூவோட இயல்பு, இவற்றையெல்லாம் பெற்று உலக இயல்பு இன்றைக்கு உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன தேவையானவற்றை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த குணத்தோடு தான் ஒரு வகுப்பை நாம் அணுகணும். பாடத்துல இந்த செய்தி கொடுத்துட்டாங்க, நூல்ல இந்த செய்தி இருக்கு, அதை கொண்டு போயிட்டு அவங்க மேல தெளிச்சுட்டு இறைச்சிட்டு வந்துடணும் என்பதையெல்லாம் தாண்டி இன்றைய உலகியல் நிலை என்ன என்பதையும் சிந்தித்து பார்த்து அதில் உயர்ந்த அறிவு நிலையோடு குணத்தோடு செயல்படுபவர் தான் நல்ல ஆசிரியர். மற்ற ஆசிரியர் ஆகாதவர்கள், மொழி அறிவு இல்லாதவங்க, பாடம் நடத்த தெரியாதவங்க, இழிவான இயல்பு கொண்டவங்க, அடுத்தவங்களை பார்த்து போராமப்படுறவங்க, அவங்க என்ன படிச்சுட்டாங்க, இத்தனை ஆர்டிகல் போட்டுட்டாங்க, இத்தனை புத்தகம் போட்டுட்டாங்க என்றெல்லாம் இது போன்று பிறருடைய கல்வி அறிவை கண்டு பொறாமைப்படாம, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாம, உண்மையானவற்றை மாற்றி பொய்யானவற்றை எதிர்மறையா சொல்லும் போது இப்படி இருக்கணும். சரிங்களா? நூலை கற்பிக்கிற இயல்பு இல்லாதவங்க இந்த பொருள்படவே போகலாம். இழிவான குணம் கொண்டவங்க, பிறர் கல்வி அறிவியை கண்டு போராமைப்படுறவங்க, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுகிற நபர்கள், உண்மையான பொருளை மாற்றி பொய்யான பொருளை சொல்லுகிற நபர்கள், பாடத்தை கேட்பவர்களுக்கு பயம் உண்டாகுமாறு பேசுறது, சிலர்லாம் அப்படியே அதிர்ந்த ஓசையில பேசி கேட்பவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க. மற்ற இந்த சில உதாரணங்கள்லாம் சொல்றாங்க. கடல் குடம், மடல் பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு, இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்கள ஆசிரியர் ஆவதற்கு தகுதி இல்லாதவர்கள். இந்த கடற்குடம் அப்படிங்கிறது தனக்குள்ள ஒரு பொருளை போட்டு அது மாற்றி மாற்றி கொடுத்துரும். அந்த மாதிரி செய்திகளை முன்னுக்கு பின் மாற்றி மாற்றி சொல்லுபவர். அல்லது இந்த பனைமரம் அடிப்பகுதி முழுக்க கருக்கு கொண்டு இருக்கும், மேல பனம்பழம் இருந்தா கருக்கை தாண்டி போய் பனம்பழத்தை பறிக்க முடியாது. அந்த மாதிரி ஆசிரியர் தன்னை மாணவர்கள் அணுகாத ஒரு இயல்பை கொண்டிருக்க கூடாது. பிறகு பஞ்சு அடைக்கிற அந்த ஒரு பாத்திரம் வாய் சின்ன பகுதியா இருக்கும், உள்ள அழுத்த சிறு சிறிதா உள்ள போயிடும். ஆனா கையை விட்டு நம்ம எடுக்க முடியாது பெரிய அளவுல. இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் மெதுவா வாங்கிப்பாரு ஆசிரியர். ஆனால் அதை அடுத்தவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தால் அவரும் ஆசிரியர் ஆக மாட்டார். மற்ற சம்பளம் வாங்குறது ஒரு இடத்துல, ஆனால் விசுவாசமா இருக்கிறது வேறொரு இடத்துல, இப்படியே இருக்கக்கூடாது. எங்கு நாம் பணி செய்கிறோமோ, எங்கு ஊதியம் பெறுகிறோமோ, அதற்கு அடிப்படையாக எந்த மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த தென்னை மரம்லாம் நம்ம வீட்டுலதான் வேறு இருக்கும், ஆனா காம்பவுண்ட் தாண்டி வளைஞ்சு போயிட்டு பக்கத்து வீட்டுல போயிட்டு தேங்காய் விடும். தேங்காவை சாப்பிட்றது பக்கத்து வீட்டுக்காரு, அதுக்கு உரமிட்டு தண்ணி ஊத்துறவரு இந்த வீட்டுக்காரு. இது போலவும் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஆகார் என்று அவ்வளவு அற்புதமாக செய்திகளை எல்லாம்
இங்கே பதிவு செய்திருக்கிறார். மற்ற பாடம் சொல்லுகிற வகை, நுவலும் திறன். ஒரு வகுப்பறைக்குள்ள போயிட்டோம். இப்ப மாணவர்கள் மத்தியில பாடத்தை எப்படி சொல்லுவது? முதல்ல வகுப்பறையில மாணவர்களுடைய அந்த சூழல், முந்தைய வகுப்பு நிலை, அப்ப வகுப்பு இருக்கக்கூடிய நிலை. வகுப்புனா காற்றோட்டம் இருக்கா, மாணவர்களுக்கு போதிய இட வசதி இருக்கிறதா, நெருக்கடியா இருக்காங்களா, எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும். இவையெல்லாம் மாணவர்கள் கவனிப்பதற்கு உரிய, அதை பாதிக்கிற நிலைகள். இதையெல்லாம் பார்த்து மனதிற்குள்ளாக தன்னுடைய அந்த குருவை, கடவுளை வாழ்த்தி தான் என்ன சொல்ல போறன்றத வகுப்பு அறைக்குள்ள நுழைய போவதற்கு முன்பாகவே மனசுக்குள்ள நமக்கு தெளிவா இருக்கணும். சில நேரத்துல வகுப்பறைக்குள்ள போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வகுப்பறைக்குள்ள போயிட்டு என்ன நடத்தலாம் அப்படின்னு அங்க போய் யோசிச்சுக்கிட்டு, என்ன புத்தகம் என்று அங்க போய் பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு வகுப்பில் என்ன சொல்ல போகிறோம் என்று அன்றைக்கு காலையிலேயே நம்ம குறைந்தபட்சம் அன்றைக்கு காலையிலேயாவது முடிவு செய்திடணும். மனசுல நிறுத்திட்டு அதை வெளிப்படுத்துகிற போது ரொம்ப வேகமாகவும் சொல்லாம, சில நேரம் தடங்கள் வந்தா மாணவர்கள் மேல கோபப்படுவோம். கோபமும் படாம முகமலர்ச்சியோட என்ன வார்த்தையை பயன்படுத்தினா கேட்பவர்கள் கேட்பாங்க, நல்ல அறிவார்ந்த மாணவர்களா, இயல்பான மாணவர்களா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு துறை சார்ந்து மாணவர்களுடைய இயல்பு மாறுபடும். நம்ம ஒரு சட்டத்துறை படிக்கிற மாணவர்களுக்கு தமிழை போதிப்பதற்கும், சாதாரண அந்த பிஎஸ்சி படிக்கிற அந்த மாணவர்களுக்கு தமிழை போதிப்பதற்கும், பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி இந்த மாணவர்களுக்கு தமிழை போதிப்பதற்கும் ஒரே மனநிலையை பயன்படுத்தக்கூடாது. இதுவே பட்டய படிப்பு படிச்சா அடிப்படை தமிழை சொல்லிக் கொடுக்கும் நபர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லும் போது பல்வேறு இடம் சார்ந்து அந்த சொற்களை எல்லாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த கேட்பவர்களுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி குழப்பமில்லாம தெளிவான மனதோடு பாடத்தை நடத்த வேண்டும். இப்படி நடத்தும் போது நடத்துபவர்களுக்கும் அது இனிமை, பாடத்தை கேட்பவர்களுக்கும் அது நல்ல பலன். சரி, ஒரு ஆசிரியர் மட்டும் இப்படி இருந்தா போதுமா? மாணவரும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டாமா? நிச்சயமா ஒத்துழைக்கும். யாரெல்லாம் மாணவர்கள்? இன்றைக்கு அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் எல்லாம் அரசு கல்லூரியில் மாணவராகலாம். மதிப்பெண் குறைவாக இருந்தால், காசு இருந்தா போதும், அவர் மாணவராகலாம். இது இன்றைக்கு. அன்றைக்கு இருந்த நிலை பாருங்க. தன்னுடைய மகன், இல்ல ஆசிரியருடைய மகன், அல்லது மன்னனுடைய மகன், அன்னைக்கு இருக்கு பொருளை மிகுதியாக கொடுக்கக்கூடியவர், அல்லது அடுத்தவர்களை பணிந்து நின்று செயல்படுபவர், சொல்லுகிற ஒன்றை விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுடையவர், இவர்கள் எல்லாம் மாணவர்களாக இருப்பதற்கு தகுதி உடையவர்கள். இந்த மாணவர்களையும் மூன்றாக பகுக்கிறார். மாணவர்கள் மூன்று வகை: முதல் மாணவர், இடை மாணவர், கடை மாணவர். இதுல அன்னம் முதல் ஆனா பசு முதல் மாணவருக்கு உதாரணமாக சொல்லப்படுவது. இடை மாணவர்களுக்கு மண், மண்ணு, மண், கிளி இவை உதாரணம். கடை மாணவர்களுக்கு இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி இவையெல்லாம் கடை மாணவர்களுக்கு உதாரணம். இந்த பசு அன்னம், பாலையும் தண்ணியும் பிரிச்சு சாப்பிடும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போல மாணவர்களுடைய குற்றம், குணம் இதையெல்லாம் பிரித்து பார்ப்பவர்கள், நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிறவங்க, அவங்க முதல் மாணவர். பசு ஒரு இடத்துல மேய துவங்கிச்சுன்னா இந்த முழுமையா மேய்ந்துட்டு தான் அடுத்த இடத்துக்கே போகும். அந்த மாதிரி ஒரு நூலை படிக்க ஆரம்பிச்சா முழுசா படிச்சுட்டு தான் அடுத்த பகுதிக்கு போகும். இது முதல் மாணவர் இயல்பு. மண், கிளி. மண்ணு
நாம நிலத்துல பாடுபட்டு தண்ணி பாய்ச்சி உடைத்து விவசாயம் செஞ்சாதான் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன். அதே போல சில மாணவர்களை என்னதான் நீ படி படி படின்னு சொன்னாதான் படிப்பாங்க, இல்லைன்னா படிக்க மாட்டாங்க. அவங்க இடைமாணவர். கிளியும் தான், நாம் என்ன சொல்றோமோ அதை தான் சொல்லும். அதை தாண்டி நல்லது எதுவும் அங்கு செய்யாது. இவர்கள் எல்லாம் மண்ணை போலவும் கிளியை போலவும் இருக்கக்கூடியவங்க இடைமாணவர்கள். கடை மாணவர்கள் இருக்காங்க பாருங்க. ஓட்டை குடத்துல மேல தண்ணி எவ்வளவு ஊத்தினாலும் அது கீழே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவு செய்திகளை சொன்னாலும் உள்வாங்காம அதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஓட்டை குடம் போன்றவங்க. ஆடு ஆடு மேயறத பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல ஒரு ஆடு குனிஞ்சு மேய ஆரம்பிக்கும், சற்று நிமிர்ந்து இன்னொரு ஆட்டை பார்க்கும், தொலைவா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், குடுகுடுன்னு அங்க போயிட்டு வாய் வைக்கும், அங்கிருந்து இன்னொரு இடத்துல வாய் வைக்கும். இது போன்று ஒரு நூல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து இங்க ஒரு பக்கம், இல்ல இது சரியில்லை, ஒரு இன்னொரு இடத்துல இன்னொரு புத்தகம் மாற்றி மாற்றி கடைசியில எந்த புத்தகத்தையும் முழுமையா படிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வாறு இருக்கக்கூடியவங்க. எருமை எருமை ஒரு இடத்த தண்ணி குடிக்க போகும்போது சுத்தமா இருக்கிற தண்ணிக்குள்ள இறங்கி அதை நல்ல சேரோடு சேர்த்து கலக்கி அதுக்கப்புறம் தான் குடிக்குமா. அந்த மாதிரி வகுப்பறையில சில மாணவர்கள் வகுப்பை நடத்த வருகிற ஆசிரியர்களை முதல்ல வகுப்பு நடத்த விடாம செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன சார் கிளாஸே எடுக்க மாட்டேன்றீங்க, இப்படி ஆசிரியரை வருத்துபவர். இவர்கள் கடை மாணவர்கள். நெய்யரி பனை மரத்துல கல் இறக்கும் போது அந்த பஞ்சாடை இருக்கும், அந்த பஞ்சாடை வச்சு அந்த கல் என்கிற அந்த பானத்துல பூச்சிகள் தூசிகள்லாம் வடிகட்டுறதுக்கு அந்த பஞ்சாடை பயன்படுத்துவாங்க. அந்த பஞ்சாடை தூய்மையான கல்லை கீழே விட்டுட்டு தேவையில்லாத தூசு கும்பல்லாம் அப்படியே தக்க வச்சுக்கும். அதுபோல வகுப்பறையில பாடங்களை நடத்துகிற போது நல்ல கருத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருப்பார் ஆசிரியர், அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு எப்படி ஆசிரியர் இதை பேசலாம், இவர் எல்லாம் ஆசிரியரா என்று சில மாணவர்கள் கேட்பாங்க. அவர்கள் எல்லாம் கடை மாணவர். இப்படி மாணவர்களை 3 வகைப்படுத்துகிறார். மாணவராகவே ஏற்றுக்கொள்ள கூடாதவர்கள் என்று 15 வகையினரை சொல்லுகிறார். 15. கல் குடிப்பவர், சோம்பேறி, திமிரு உடையவன், செருக்குடையவன், காமம் வகுப்பறையில போயிட்டு இந்த காமம் உடையவன், திருடன், நோய் உடையவன், அறிவில்லாதவன், மாற்று கருத்து எதை சொன்னாலும் மாற்றி மாற்றி சிந்திக்கிறவன், கோபம் உடையவன், வகுப்பறையில தூங்கக்கூடியவன், பிறகு எப்பவுமே மந்தமா இருக்கிறவன், அறிவு கூர்மை இல்லாதவன், பழைய நூல்களை எல்லாம் பார்த்தாலே பயப்படுறவன், எதுக்கெடுத்தாலும் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாம, எதற்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயந்து நிறைய இந்த பாவம் செய்பவன், பொய் பேசுபவன், இப்படியெல்லாம் இயல்புடையவன் மாணவர் என்கிற தகுதிக்கு உரியவர் இல்லை. சரி, அடுத்து கோடல் கூட்டு பாடம் கேட்கிற இயல்பு மாணவர்களுக்கான அடுத்த அறிவுரை. இதெல்லாம் வகுப்பறையில முதல்ல சொல்லிடுறது நல்லது. மாணவர்களுக்கு தம்பி ஒரு பாடத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னா என்று ஆரம்பித்து அவங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்லுவதும் சிறப்பு. மொழி பாட மாணவர்களாக இருந்தாலும் நேரத்தோட போயிட்டு ஆசிரியரை வணங்கி அவரை வணங்குவதற்கு முதல்ல வெறுப்பு கொள்ளக்கூடாது. இன்றைக்கு ஆசிரியர்கள் ஒரு வளாகத்துல போகும்போது மாணவர்கள் நிலை என்ன, அவங்க எப்படி இருக்காங்க இல்ல வெளியே சொல்ல முடியல. வகுப்பறைக்கு வெளியில, வகுப்பறைக்குள்ள பரவாயில்ல, இன்னைக்கும் அந்த படை நிலைமை இருக்கு. ஆக ஆசிரியரை வணங்குவதற்கு வெறுப்பு கொள்ளாதவன், அப்படி வெறுப்பு கொள்ளாமல் நேரத்தோடு வகுப்பறைக்குள்ள சென்று ஆசிரியரிடம் வெறுப்பு கொள்ளாமல் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப பொருந்தி பழகி அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன வெளிப்படுத்துகிறாரோ அந்த குறிப்பின் வழியில உணர்ந்து அவர் இரு என சொன்ன பிறகு இருந்து அமர்ந்து அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு, இல்ல அவர் எதனா சொல் என்று சொன்னால் அதற்கு பதிலை சொல்லி, பசியா இருக்கிறவங்க சாப்பாட்டுல எப்படி விருப்பமா இருப்பாங்களோ அது போல ஓவியத்தை போல அப்படியே நிலையான வடிவத்துல இருந்து ஆசிரியர் சொல்ற செய்தியெல்லாம் உள்ள வாங்கணும், சாப்பிடணும். செவிதான் அங்க வாய், நெஞ்சுதான் அந்த சாப்பாட்டை பெற்றுக்கொள்கிற பாத்திரம்.
இப்படி செய்திகளை எல்லாம் கேட்டு 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 கேட்டவற்றையும் திரும்ப நினைவுபடுத்தி மறந்து விடாம மனசுல நினைவுல வைத்துக் கொள்ளணும். வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகு ஆசிரியர் போ என்று சொன்னால்தான் போகணும். இப்ப இவ்வளவு செய்திகளும் வகுப்பறைக்குள்ளேயே நடக்குது பாருங்க. வகுப்பறையில பெரும்பாலும் ஆசிரியர் பாடம் நடத்துறாரா, சரி நடத்துறோம், புத்தகம் தான் இருக்கு, அப்புறம் படிச்சுக்கலாம் என்று வேறு ஏதேதோ பல சிந்தனைகளில் இருப்பதும் உண்டு. சில மாணவர்கள் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருப்பாங்க. நம்ம பாடம் கவனிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம், பார்த்தா கற்பனையில எங்கோ பறந்துகிட்டு இருப்பாங்க. என்று இந்த பாடம் கேட்கிற தன்மையும் சொல்லி இருக்கிறார். குறிப்பா ஒரு பாடத்தை ஒரு முறைக்கு 2 முறை கேட்கணும். 2 முறை கேட்கணும், 3 முறை கூட கேட்கலாம். ஆனா எத்தனை முறை கேட்டாலும் ஒரு 1/4 பங்கு புலமைதான் வரும் கேட்டலாம். அடுத்து அந்த செய்திகளை கேட்கிற போது ஏற்பட்ட ஐயங்களுக்கெல்லாம் தெளிவு எடுத்துக்கிட்டோம்னா மற்றொரு 1/4 பங்கு, ஆக 1/2 பங்கு புலமை வந்துடுச்சு. நிறை புலமை எப்ப வரும் அப்படின்னா, நாம படிச்ச பாடத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுமாறு எப்போது எடுத்து சொல்ல முடிகிறதோ அப்போது தாங்க நிறை புலமை வரும். நிறை புலமை வரும். ஆசிரியர் மாணவர் உறவு முறை எப்படி இருக்கணும்? ஒரு நெருப்புல குளிர் காய்பவர் எப்படி கிட்ட போனா நெருப்பு சுட்டுடும், ரொம்ப தொலைவா போனா அனல் நமக்கு அந்த குளிரை போக்க பயன்படாது. ஆசிரியரை மிகவும் நெருங்கியும் போயிடக்கூடாது, அவரை விட்டு மிக தொலைவாகவும் போயிடக்கூடாது. நெருப்பு அனல் காய்பவரை போல பழகும். மற்ற நேலை போல, நேல் எப்பவுமே ஒரு உருவத்தை விட சற்று தள்ளிதான் இருக்கும். அதே போல ஆசிரியர் பக்கத்திலேயே சற்று தள்ளியே இருந்து இந்த நிறைவான மனதோடு ஆசிரியர் மகிழ்ச்சி கொள்ளுமாறு அந்த தன்மையில் பழகக்கூடிய நிலைதான் வேண்டும். ஆசிரியர் மாணவர் உறவு நிலை இப்படித்தான். இந்த அளவில் பொதுப்பாயிரத்திற்குரிய 5 செய்திகள்: நூல், நுவல்வோன், நுவலும் திறன், கொள்வோன், கோடல் ஊற்று. அடுத்து சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரத்துல இந்த சிறப்பு பாயிரத்திற்குரிய பொது விதி நாம் ஏற்கனவே பார்த்த அந்த 11 செய்திகள்: ஆக்கியோன் பெயர், வழி, எல்லை, நூல் பெயர், யாப்பு, முதலிய பொருள், கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும், வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பு. அந்த 8ஓட இறுதி 3 காலம், கலன், காரணம். காலம், கலன், காரணம். இந்த 11 தான் சிறப்பு பாயிரத்தினுடைய விரிந்த பொருள்கள். இந்த நூலுக்கு பெயர் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா, நாம் வழி நூல், சார்பு நூல் செய்கிற போது முதல் நூலால் பெயர் அமைக்கலாம், அல்லது கருத்தால் பெயர் அமைக்கலாம், இல்ல நூலோட அளவால் பெயரை அமைக்கலாம், அல்லது அதில் எது மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் பெயர் வைக்கலாம், அந்த பொருளால் பெயர் வைக்கலாம், செய்வித்தவனால் பெயர் வைக்கலாம், அந்த நூலோட தன்மையால் பெயர் வைக்கலாம், இடுகுறியால் பெயர் வைக்கலாம். இந்த நன்னூல் என்பது தன்மையால் பெற்ற பெயர். நன்னூல் என்பது நல்ல நூல், அவருடைய தன்மையால் பெற்ற பெயர். ஒரு நூலை செய்கிற போது நூல் வகை 3 பார்த்த. முதல் வழி சார்பு. அதுக்கு சற்று கூடுதல் செய்தி என்னன்னா, இதை தாண்டி செய்திகளை தொகுத்து சொல்லுகிற தொகுப்பு நூலையும் உருவாக்கலாம், விரித்து சொல்லுகிற விரி நூலையும் உருவாக்கலாம், அல்லது தொகை விரி நூலையும் சொல்லலாம், மொழிபெயர்ப்பு நூலையும் உருவாக்கலாம்.
இதுல நன்னூல் என்பது தொகை விரி நூல், தொகுத்தும் சொல்லும் விரித்தும் சொல்லும். இதுல சிறப்பு பாயிரத்தை பாடுவதற்கு உரியவர் யார்? அந்த நூலை எழுதுகிற நூலாசிரியரின் ஆசிரியர் அல்லது நூலாசிரியரோடு உடன் படித்தவர் அல்லது நூலாசிரியரின் மாணவர் அல்லது அந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் செய்கிற தகுதி இருக்கு என்று அந்த இயல்பு கொண்டவர். இவர்கள் எல்லாம் சிறப்பு பாயிரம் செய்வதற்கு உரியவர். ஏன் நூலாசிரியரே சிறப்பு பாயிரம் பாடக்கூடாதுன்னா பாடக்கூடாதுதான். என்னன்னா தன்னோட புகழை தானே சொல்லுவது சிறப்பு கிடையாது. தோன்றா தோன்றி துறைபல முடிப்பினும் தான் தன் புகழ்தல் தகுதி இல்லை. இந்த அடிப்படையில தான் நூலாசிரியரை சிறப்பு பாயிரம் பாடுவது கிடையாது. சரிங்க, அப்படின்னா நம்ம புகழை நாம பேசக்கூடாதா என்று சிலருக்கு சந்தேகம் வரும். பேசலாம், எங்க பேசணுமோ அங்க பேசணும். எங்கெல்லாம் பேசலாம்? அதற்கும் நன்னூலார் பதில் சொல்லுகிறார். ஒரு அரசனுடைய அவைக்கு ஒரு கடிதம் எழுதும் போது தன்னுடைய புலமையை அடுத்தவர்கள் உணராத நேரத்துல அல்லது ஒரு பெரிய அவையில சொற்போர் நிகழ்த்தி ஜெயிக்கணும் அப்படின்னா அப்போது தன்னை பற்றி பேசலாம். தன்னை யாராவது பழித்து பேசிட்டா அப்ப தன்னுடைய புகழை தானே பேசலாம். அப்போது அது தகுதிதான், பழி கிடையாது. மற்ற நேரத்தில் நம்ம புகழை நாமே சொல்லக்கூடாது. இந்த பாயிரம் மிக முக்கியம். என்னதான் இதுவரைக்கும் பார்த்த அளவுல பல வகையில் விளக்கமாக ஒரு நூல் சொல்லப்பட்டாலும் பாயிரம் இல்லாமல் இருந்தால் அது நூலே கிடையாதுன்றார். ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்று. ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லாதது நூலே கிடையாது என்று துணிந்து சொல்லுகிறார். பாயிரம் ஏன் சார் இந்த அளவுக்கு முக்கியம் என்று சொல்றாங்கன்னா, அது எப்படி முக்கியம் இப்படி உணர்ந்துக்கலாம். ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அந்த பெரிய மாளிகைக்கு ஓவியம் இருந்தால் எப்படி அழகா இருக்கு. ஒரு பெரிய நகரம்னா அங்க கோபுரம் இருக்கணும். ஒரு பெண் என்று சொன்னால் அவருக்கு அணிகலன் இருக்கணும். இந்த மாதிரிதான் நூல் என்று சொன்னால் பாயிரம். மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையான் என்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. இந்த அளவில் இன்றைய செய்திகளை எல்லாம் நாம பார்த்திருக்கோம். 55 நூற்பாக்கள் சூத்திரங்களை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்து எழுத்து பற்றிய செய்திகளையும் சொல் பற்றிய செய்திகளையும் பார்க்க இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தாலும் இப்பொழுது நம்ம கலந்துரையாடல் செய்யலாம். வழக்கம் போல் ஒரு 5 வினாக்கள் தேர்வு உண்டு. ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் நீங்கள் மீள்பார்வை செய்யலாம். அனைவருக்கும் இந்த வகுப்பை கவனித்த அனைத்து நல் ஆசிரியர்களுக்கும் நன்றி.